இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எரேமியா அதிகாரம் 30:17. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களை, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன், காயங்களை ஆற்றுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். கடந்த நாட்களில் என்னுடைய மாமியாருக்கு திடீரென ஒரு பலவீனம் வந்தது. கண்டினியூஸாக அவங்க சிக்காகி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, ரொம்ப முடியாமல் பலவீனப்பட்டார்கள். பலவீனம் வந்ததுனால குடும்பத்துக்கே ஒரு வேதனை, கவலையோடு காணப்பட்டோம். கர்த்தர் எங்களோடு பேசின ஒரு காரியம், குடும்ப ஜெபம் செய்யுங்கள். சில வருடங்களாக செய்து கொண்டிருந்த ஜெபம் நடுவில் நாங்கள் அப்படியே அந்த ஃபேமிலி ப்ரேயரை விட்டுட்டோம். குடும்ப ஜெபத்தை விட்டதுனால சில பிரச்சனைகள், சில சமாதான குறைவு, சில பலவீனங்கள் குடும்பத்தில் வந்தது. பிரியமானவர்களை, கர்த்தர் பேசினார், குடும்ப ஜெபம் செய்யுங்கள், குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி நாங்கள் அந்த ஜெபத்தை ஆரம்பித்தோம். இரவு நேரத்தில் குடும்பமாய் உட்கார்ந்து பாடலை பாடி வேத வசனங்களை வாசித்து குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபித்து இப்படியாக எங்கள் ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். உண்மையாகவே சொல்லுகிறேன், காயங்கள் ஆற ஆரம்பித்தது. கர்த்தருடைய வல்லமை தொட ஆரம்பித்தது. கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை குடும்பத்துக்கு கொடுத்தார். சில பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தர் அதை பனி போல மாற்றினார். பிரியமானவர்களே, எங்க வாழ்க்கையில நான் உணர்ந்து அனுபவித்து சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையிலும் காணப்படுகிற பலவீனம், போராட்டம், சில பிரச்சனைகள் மாறணும்னா, காயங்கள் மாறணும்னா, ஆரோக்கியம் வரணும்னா தேவ சமூகத்துல உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் மாற்றுவார். ஜெபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனை, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆரோக்கியம் வர பண்ணுகிறவன், காயங்களை ஆற்றுவேன்னு சொல்லுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களை நன்மைகள் உண்டாகட்டும், குடும்பங்கள் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், பலவீனப்படுத்துகிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டப்பா. கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. பல தேவைகளோடு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கடன் பாரம் மாறட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, நல்ல வேலை வாய்ப்புகளை தருவீராக. அநேக குடும்பங்களை பிரிந்து இருக்கிறாங்கப்பா. கணவன் மனைவி ஒன்று சேராம பல வருடங்களாக பிரிந்திருக்கிறாங்க. ஆண்டவர் சமாதானத்தை தருவீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நாள தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்கள் காயங்கள் மாறும், உங்கள் ஆரோக்கியம் உங்கள் சரீரத்தில் உண்டாகும். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, உங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.